இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் பூஜை 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷால் ஃபேன்ஸ் போல் ரொம்ப நாளாக பூஜையை வச்சு மட்டுமே தான் ஒரு 3 எபிசோடாக ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்குமே திருப்பி அதை வச்சு தான் ஓடிச்சு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ இன்னையோட அந்த பூஜை மேட்டரை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ முதல்ல எடுத்தோன்னே மகாட்டம் தான் ஆரம்பிக்கிறாங்க. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, வீட்டில் வேறு பூஜை நடந்துகிட்டு இருக்கு, வீட்டில் பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அப்படின்னாங்க. ஏம்மா உன் தங்கச்சிக்கு என்னாச்சுங்கிறதுக்காக வந்தம்மா, நீ அதுக்காக நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைம்மா. எப்பா சாமி எந்தெந்த விஷயத்துக்கு குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுங்கிறது தெரியலையாம்மா உனக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆட்டோ எடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க. வீட்டில் இன்னமும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. கும்பலாகவே இந்த வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போவாங்களா மாட்டாங்களா, எப்படி இவ்வளோ பணம் வந்துகிட்டு இருக்குங்கிறதே நமக்கு புரியல. ஒரு லெவலுக்கு மேலே பணம் சம்பாதிச்சோன்னா அதுவே பணம் குட்டி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் குட்டி போடுதாங்கிறது புரியல. ஸோ இப்போ எல்லோரும் வரிசையாக நின்றுட்டு இருக்கும் போது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா இந்த மகாதான் அப்படின்னு இந்த மாதிரி சித்ரா தேவி பேசிகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டார் விஜய். ப்ரோக்கு அடிபட்டுருங்கிறாங்க, ஆக்சிடென்ட்டுங்கிறாங்க, அப்புறம் என்ன பூஜைலாம் வேண்டி கிடக்கு, வாங்க கிளம்பலாம், வாங்க ப்ரோ போகலாம், நம்ம அண்ணா வாங்கினா போகலாம் அப்படின்னு சூர்யாட்ட கேட்டுட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க, பூஜைக்கு நடுலாம் போகக்கூடாது அப்படின்னு காயத்ரி இந்த பக்கம் பேச. அதுக்கப்புறம் அனாமிகா எந்திரிச்சு உங்களுக்கு வேணா பெருந்தன்மை இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்துக்காக நீ இப்படி போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க பேச. அத்தையும் எவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ ஒருத்திக்காக நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காயத்ரியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் பேச வேணாம், சரி விடுங்க, இப்போ வேணா பூஜை இன்னொரு நாள் வச்சுக்கலாமான்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே டபக்குன்னு எந்திரிச்சு நின்று இப்போ இவங்களும் ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணா நீ பூஜை வைக்க வேணாம், என் தங்கச்சிக்கு இப்படி நிலமை இருக்குது, ஆனால் அதுக்காக நானும் இப்போ கிளம்பி போக மாட்டேன், நான் கிளம்பி போனால் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு குடும்பமானம் போச்சுன்னு என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கான பிளானை என் அத்தையும் என் புருஷனை சேர்ந்து செய்வாங்க. அவங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் நான் தரமாட்டேன், நான் செல்ஃபிஷ் தான். மகா போயிருக்கா, அவள் பார்த்துப்பா, அவள் பார்த்துட்டு வருவா, என் பிரபாக்கு எங்கள் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நடுவில் சூர்யாட்ட வேணுனே தான் இதெல்லாம் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு இப்போ சித்ரா பேசுகிறாங்க. இது எப்படி கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து கால் வருமா, இவ கிளம்பாலாம் போகலாமா, பூஜை நின்று போகுமா, பூஜை நடக்கக்கூடாது, எல்லாம் நல்லது நடக்கக்கூடாது அந்த வீட்டிலங்கிறதுக்காக தான் வேணுனே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியல, நீங்களாம் அவளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்ட்டு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அந்த கால் வந்தபோது நாங்கள் இருந்தேன், நான் அதை கேட்டதுக்கப்புறம் தான் நான் போகிறேன்னா அவள் அது உங்கள்கிட்ட யார்ட்டும் சொல்லக்கூடாது, அபசகுணம் நினைப்பீங்க நீங்கன்னு தான் சொன்னான். நான் தான் வேறு வழி இல்லாமல் அவள் பேர் அவள் மேலே பழி போடுறீங்கிறதுக்காக சொன்னேனே தவிர தேவையில்லாமல் அவளை தப்பாக பேசாதீங்க, அவள் எதையும் பிளான் பண்ணி பண்ணலை, அவளுக்கு இப்படி கால் வந்தனால தான் போனான், ஆனால் அவளுக்கு இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்குது, என்ன நிலமையில் அவள் இருக்காங்கிறதே தெரியல, பிரபாக்கு என்ன ஆச்சுங்கிறதும் தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இதை எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் இல்லை சூர்யானி அப்படின்னு ராஜலட்சுமி. எல்லாத்துக்குமே ராஜலட்சுமிக்கு பிரச்சனையே உலகத்தில் என்னவா இருக்கும்னா, ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லலை, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தோம், மற்ற என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறது தான் அவங்க பிரச்சனையாக ஆதி காலத்துலேருந்து இருக்குது. அதெல்லாம் சூர்யாட்ட சொன்னால் கூட அதெல்லாம் அவங்களுக்கு புரியலங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ சரி ஓகே, இந்த நம்ம இப்போ புரோகிதர் இருக்கார், பூஜையை ஆரம்பிச்சுட்டு அப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம், இல்லை பூஜை நடக்கணுமா வேணாமாங்கிறத யோசிச்சுக்கலாம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அனாமிகா மைண்ட் வாய்ஸில் சரி எப்படியும் பூஜைக்கு அவள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம், அவள் இல்லை, இதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்தாலும் என்ன பரவாயில்ல பார்த்துக்கலாம், இந்த விஜய் தான் கொஞ்சம் ஓவராக அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறான், தட்டி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆட்டோ நிற்குது, குடுன்னு உள்ளார வராங்க இவங்களும். ஸோ உள்ளார மகாபாரத்தை பார்த்து எல்லாம் ஷாக்காக உடனே டக்குன்னு ராஜலட்சுமி கிட்டக்க போய் பெரியவங்கள்ட்ட சொல்லாமல் எப்படி நீ போகலாம் அப்படின்னு கேட்க. பிரபாவுக்கு ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், பிரபா உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், பிரபா செத்தே போயிருந்தாலும் எங்கள்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச. உடனே ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு ராகவன் உள்ளே வர்றாரு. உடனே இதெல்லாம் இப்போ முக்கியமா, என் சூர்யாட்ட தான் பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு போனாலே அப்படின்னு அவர் சொல்லும் போது இதெல்லாம் முக்கியமாப்பா வந்துட்டா அப்போ அவ்வளோதான். பிரபாக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, பிரபாக்கு எதுவுமே இல்லை, யாரோ கால் பண்ணி ப்ராங்க் தான் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரில அப்படின்னா இதெல்லாம் நம்புறபடி இல்லைங்கிறாங்க சித்ரா. நான் பக்கத்தில் இருந்தேன், அவங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன், இவன் கிளம்பி போவோம் எல்லாத்தையும் இருந்தோம், நாங்கள் 2 பேர் பூஜை ரூமில் தான் ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், ஸ்டோர் ரூமில் ஜாமான் எடுத்துகிட்டு இருந்தோம்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சரி ஓகே பூஜையை பண்ணுவோம், புரோகிதர் இருக்காரு, நல்ல நேரம்னா முடியல உட்காருங்க அப்படின்ட்டு முதல் மரியாதை மகாவுக்கும் சூர்யாவுக்கும் தாங்கிறாங்க. அப்படியே கடுப்பாக வராங்க அனாமிகா, இதை கெடுத்து விடலான்னு பார்த்தா இவன் வந்துட்டா, இவன் நான் விட மாட்டேன், இனிமேல் என் கேமெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு அவங்க தனியாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க மைண்ட் வாய்ஸில். ஆனால் மைண்ட் வாய்ஸ் தனியாக இருக்குது, ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா பாவமாக பால் வடிகிற குழந்தை மாதிரி உட்காந்துருந்தாங்க அவங்க. ஸோ உடனே இப்போ எதுக்கு அவளுக்கு முதல்ல விஜய்க்கு தான் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, இந்த வீட்டோட மூத்த மருமக என்றைக்குமே மகா தான். மகாவோட அக்காவா ஐஸ்வர்யா இருந்தாலும் கூட சூர்யாவை கல்யாணம் பண்ணதுனால தான் மகா தான் மூத்த மருமக, அவங்க தான் முதல்ல உட்காரணும்னு முதல்ல சூர்யா மகா, அப்புறம் கௌதம் ஐஸ்வர்யா, கடைசியாக விஜய் அனாமிக்கான்னு உட்கார வச்சு பூஜையை பண்ணுறாங்க. எப்படியோ பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு அவங்க பேசுகிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம்